ஹாய், வாங்க சிக்கன் ரோல் செய்கிறது எப்படின்னு பார்த்துக்கலாம். முதல்ல கொஞ்சம் கோதுமை மாவு எடுத்துக்கலாங்க. மாவு பிசைஞ்சு வச்சுக்கலாம். முதல்ல கோதுமை மாவு கொஞ்சமாக தான் எடுத்துருக்கேன். நீங்கள் நிறைய செய்யணும் கூட நிறைய எடுத்துக்கலாம். நான் கொஞ்சமாக தான் எடுத்துருக்கேன். கோதுமை மாவு எந்த அளவுக்கு எடுக்கிறோமோ அதே லெவலுக்கு மைதா மாவும் எடுத்துக்கணுங்க. மைதா மாவு கோதுமை மாவு எந்த அளவுக்கு அதே அளவுக்கு மைதா மாவு எடுத்துக்கணும். ரெண்டையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாங்க. சால்ட் உப்பு போட்டுக்கலாங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. உப்பு போட்டு மிக்ஸ் பண்ணி தண்ணி தெளித்து அப்படியே பிசைஞ்சிக்கலாங்க. மாவு ரொம்ப தளன்னு இருக்கக்கூடாது, கொஞ்சம் கல்லாட்டாக பிசைஞ்சிக்கணுங்க. நல்லா அழுத்தி நல்லா பிசைஞ்சு நல்லா உருண்டை பிடிச்சி வச்சுக்கலாங்க. அது பாருங்க, சூப்பராக பிசைஞ்சு உருண்டை பிடிச்சி வச்சுங்க. நல்லா உருண்டையாக மைதா மாவும் கோதுமை மாவும் சேர்ந்து பிசைறதுன்றதுனால கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். நல்லா கெட்டியாக பிசைஞ்சிக்கணும் மாவு. அப்போ தான் உருட்டி எண்ணெயில் போடும்போது வளவளன்னு போகாது இருக்கும். அது ரோல் பண்ணுறதுக்கு நல்லா ஈஸியாக இருக்கும். பிசைஞ்சாச்சுங்க. மாவு ரெடி ஆயிடுச்சு.
வாங்க அடுத்தது வந்து சிக்கனு ஃப்ரை பண்ணி வச்சாச்சுங்க. அது அப்படியே அதை மேலாட அந்த கறியை மட்டும் பிச்சுட்டு எலும்பு தனியாக கறி தனியாக பிச்சு எடுத்துக்கலாங்க. நாங்கள் சிக்கனை தனித்தனியாக பிச்சு எடுத்துக்கலாம். எலும்பு வேறு கறி வேறு ஃப்ரை பண்ணி எண்ணெயில் பொரித்து எடுத்தாச்சுங்க. இப்போதைக்கு நம்ம அந்த கறி மட்டும் பிச்சு எடுத்துக்கலாங்க. இது அப்படியே மசாலாலாம் போட்டு நல்லா உப்பு காரம் புளிப்பு அனைத்ததும் போட்டு எண்ணெயில் பொரித்தது. இது அப்படியே அந்த கறி மட்டும் பிச்சு அதுக்குள்ளே ஸ்டஃப்பாக எடுத்து அதுக்குள்ளே வச்சு சிக்கன் ரோல் பண்ணிக்கணுங்க. எலும்பு இல்லாமல் எடுத்துடணுங்க தனித்தனியாக. இந்த மாதிரி ஃப்ரை பண்ணிவிட்டு பிச்சு எடுத்து அந்த கறியை உள்ளே அந்த ஸ்டெப்பாக யூஸ் பண்ணிக்கலாம். இல்லைனா நம்ம சிக்கன் வாங்கிட்டு வந்து அது குக்கரில் போட்டு மஞ்சப்பொடி கொஞ்சம் உப்பு போட்டு நல்லா ஒரு 4 விசில் விட்டு நல்லா பஞ்சு மாரி வேக வச்சுக்கணுங்க. வேக வச்சு இதேமாரி எடுத்து அதையும் எலும்பு வேறு கறி வேறு தனியாக பிச்சு எடுத்துட்டு அப்புறம் அது தவாவில் கொஞ்சம் இஞ்சி பூண்டு வெங்காயம் தக்காளி எல்லாம் போட்டு வதக்கி அதை அப்படியே கெட்டியாக தொக்கு மாதிரி பண்ணணும். பண்ணி கூட இந்த சிக்கனை அதுவும் எலும்பு இல்லாமல் எடுத்துகிட்டு தான் வெறும் கறியாக போட்டு தான் பிச்சு போட்டு அதை அப்படியே கிரேவி மாரி கெட்டியாக தண்ணி இல்லாமல் அப்படியே சுருண்டு வர மாதிரி செய்யணும். அப்படியே பேஸ்ட்டு மாரி அதையும் செஞ்சு சப்பாத்தி உருட்டி அதுக்குள்ளே வச்சோம்னாக்கா ரோல் பண்ணி அப்படி எண்ணெயில் பொரிச்சிக்கலாம். அப்படியும் செய்யலாம். ஒன்று இது பாருங்கள், இது மாதிரி மசாலாலாம் போட்டு எண்ணெயில் அப்படியே பொரித்து இது வெறும் கறியாக எடுத்து இதை மட்டும் அப்படியே அதுக்குள்ளே ரோல் பண்ணுறதுக்குள்ளே வச்சா வைக்கலாம். நம்ம விருப்பம் தான். இதே 2 மெத்தட் இருக்குது, எப்படி வேணாலும் செஞ்சுக்கலாம். இப்படி செஞ்சாலும் ஈஸியாக தான் இருக்கும், அப்படியும் செஞ்சுக்கலாம். இது எண்ணெயில் பொரித்து எடுத்த சிக்கனு அது அப்படியே டொக்கா பண்ணி கூட அதுக்குள்ளே வச்சுக்கலாம் சிக்கன் ரோலுக்கு. எப்படி செஞ்சாலும் ஓகே தாங்க. மொத்தம் சிக்கன் ரோல் ரெடி ஆகணும். வேறு எல்லாம் ரிஸ்க் எடுத்து தாங்க செய்யணும். பாருங்கள் எப்படி மட்டும் வேலையும் பார்க்க 1 ஹவர் ஆகிடும். 1 ஹவர் வீடியோ எடுத்து இதை 15 நிமிஷம் ஆகணும். பிட்டாக எடுத்து ஜாயின் பண்ணணும். அது பாருங்கள் கொஞ்சம் மைதா மாவு பேஸ்ட்டு ரெடி பண்ணிக்கலாம். அதுதான் சிக்கன் ரோல். அது மாவு எடுத்து உருட்டிட்டு இந்த பேஸ்ட் எடுத்து தடவி ஒட்டினோம்னா தான் அது உள்ளே வைக்கிற ஸ்டஃப்பு வந்து அந்த சிக்கன் பிரிஞ்சு வெளியில் வராது இருக்கும். எண்ணெயில் பொரிக்கும் போது அது ஒட்டுறதுக்காக தான் இது ரெடி பண்ணுறது. இது எதுவும் டிஃப்ரெண்ட்டான மாவு நினச்சிக்காதீங்க, மைதா மாவு தான். இதுவும் மைதா மாவு பேஸ்ட்டு தான் இது. இது பாருங்கள் நல்லா கொலன்னு பேஸ்ட்டாக ரெடி பண்ணி வச்சுக்கணும். பேஸ்ட்டு ரெடி ஆகிடுச்சிங்க.
பேஸ்ட்டு ரெடி ஆயிடுச்சுங்க. இப்போ அந்த மாவு பிசைஞ்சு வச்ச மாவு 10 நிமிஷம் ஆயிடுச்சுங்க. ஊறிடுச்சு நல்லா. அதை எடுத்து உருண்டை பிடிச்சிக்கலாங்க. சின்ன சின்னதாக உருண்டை. அது எத்தனை உருண்டைன்னா ஒரு 6 உருண்டை வரும்னு நினைக்கிறேன். பிச்சு எடுத்துக்கலாம். தனித்தனியாக உருண்டை பிடிச்சி ரெடி பண்ணி வச்சுனா தான் அப்படியே எடுத்து டக்கு டக்குன்னு உருட்டி சிக்கன் அதுக்குள்ளார வச்சு ரோல் பண்ணி எண்ணெயில் பொரிக்க ஈஸியாக இருக்கும். நம்ம பூரி போடுவோம் இல்லைங்களா, குட்டி குட்டியாக எடுத்தால் தான் பூரிக்கு நல்லாயிருக்கும். எண்ணெயில் போட்டு பொரிக்கும். அந்தமாரி அந்த சைஸுக்கு எடுத்தால் போதும். குட்டியாக வேணுனாலும் செஞ்சுக்கலாம். பெரிய ரோல் பண்ணனாலும் அதுக்கு தகுந்தமாரி நம்ம மசாலாலாம் கொஞ்சம் அதிகமாக ரெடி பண்ணியிருந்தோம்னாக்கா சிக்கன்லாம் பெரிய பெரிய சப்பாத்தி உருட்டுறமே அந்த மாதிரி உருட்டி கூட பெரிய ரோலாக கூட செஞ்சுக்கலாம். அதுக்கு எண்ணெய் நிறைய ஊற்றணும். கடாயில் நிறைய எண்ணெய் ஊற்றினா தான் அது பெரிய ரோலை பொரிக்க முடியும். இது சிம்பிளாக திட்டமாக சின்ன சின்ன ரோல். அதனால் இது பூரி நம்ம சின்ன சின்னதாக பூரி உருட்டி போடுவோம். அந்த சைஸுக்கு தான் சப்பாத்தி மாவு எடுத்துக்கிறோம் பக்குவமாக. அது உருட்டி அது இந்த சிக்கன் உள்ளே வச்சு ரோல் பண்ணணும். அதனால் நான் சின்ன சைஸாகவே எடுத்துக்கிறோம். உங்கள் வசதிக்கு பெருசு பெருசாக வேணுனாலும் நீங்கள் செஞ்சுக்கலாம். இதை கூட சிக்கன் தொக்கு மாதிரி பண்ணிவிட்டு கூட அழகாக அந்த சப்பாத்திக்குள்ளார உருட்டி ரோல் பண்ணி பொரிச்சிக்கலாம் எண்ணெயில். சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி மாவு உருண்டை ரெடி பண்ணி வச்சுக்கணும். அப்போ டக்கு டக்கு டக்குன்னு உருட்டி ரோல் ரெடி பண்ணிவிட்டு தான் எண்ணெய் அடுப்பில் காய வச்சுட்டு சட்டியில் ஊற்றி எண்ணெய் காஞ்ச பிறகு டக்கு டக்குன்னு பொரிக்கிறது ரொம்ப நேரம் ஆகாது. சீக்கிரமாக பொரிச்சு எடுத்துடலாம். உருட்டுறது எடுக்கிறது தான் கொஞ்சம் லேட் ஆகும். இந்த மாதிரி அந்த ஸ்டெப்பு இதெல்லாம் ரெடி பண்ணுறது தான் லேட் ஆகும். உருட்டி ரெடி பண்ணிக்கலாம் வாங்க. இந்த உருட்டியாச்சு பாருங்கள். உருட்டிட்டு கொஞ்சம் கனமாகவே பண்ணிக்கோங்க. ரொம்ப மெலிசாக இருந்தாலும் அப்பளம் மாட்டம் இருக்கும். அது பாருங்கள், சிக்கன் பிச்சு வச்சுக்கிறோம் இல்லைங்களா, பொரிச்சு இது எண்ணெயில் போட்டு அது எலும்பு இல்லாத பிச்சு தனித்தனியாக எடுத்துக்கணும். அது எப்படி ரோல் பண்ணுறேன்னு பாருங்கள். இதேமாரி தான் சுருட்டணும். சுருட்டி அது அங்கே கொஞ்சம் பேஸ்ட்டு ரெடி பண்ணி வச்சுக்கிறீங்களா, அதை எடுத்து தடவணும். மைதா மாவு பேஸ்ட்டு இதை ஒட்டிட்டு பாருங்கள். அவ்வளோதான். அப்படியே இந்த சைடு கொஞ்சம் அந்த சைடு கொஞ்சம் ஓட்டினோம்னா ஃபாஸ்ட்டாக வேலை முடிஞ்சிச்சு. அவ்வளோதான். அவ்வளோதாங்க. உருட்டுறது இது தான். பாருங்கள், சூப்பராக ரோல் ரெடி ஆயிடுச்சுங்களா. அடுத்தது அது பாருங்கள், அடுத்த ரோலு ரெடி ஆகுது பாருங்கள். அதுவும் அதேமாரி தான் பேஸ்ட்டு தடவி அது நல்லா ஊறிட்டுனா பிரிஞ்சு வராது இருக்கும். எண்ணெய்க்குள்ளார போடும்போது அது உள்ளே வச்சுக்கிற சிக்கன்லாம் பிரிஞ்சு வந்ததுன்னா எண்ணெய் வேஸ்ட்டாக போகும், பொங்கி இதுவும் ரோல் ஒழுங்காக இருக்காது பார்க்குறது. அதனால் அந்த சைடும் கொஞ்சம் பேஸ்ட்டு தடவி மடக்கி ஒட்டினாங்க. அப்படி தாங்க. அது ரெடி ஆயிடுச்சுங்களா. பாருங்கள், எல்லாம் உருட்டி எடுத்தாச்சு, ரெடி பண்ணியாச்சுங்க. இப்போ எண்ணெய்க்குள்ளார போட்டு பொரிச்சிக்கலாங்க. சூப்பராக பாருங்க, எண்ணெய் நல்லா சூப்பராக காஞ்சிருக்கு. அவ்வளோதான். டக்கு டக்குன்னு பொரிச்சிக்கலாம். பொரிக்கிறது டக்குன்னு ஆகிடும். நல்லா கொஞ்சம் மேலே ப்ரௌனாக ஆகிற வரைக்கும் கொஞ்சம் வேக விடணுங்க. பாருங்கள்,
சூப்பராக ஃப்ரை ஆகிடுச்சிங்க. இப்போ அப்படியே எடுத்துக்கலாங்க. பாருங்கள், எடுத்தாச்சுங்க, பொரிச்சாச்சுங்க. எல்லாத்தையுமே சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். நீங்களும் இதேமாரி வீட்டில் செஞ்சு சாப்பிட்லாம். காலைல டிஃபனுக்கும் செஞ்சுக்கலாம், மதியானம் ஈவினிங் ஸ்நாக்ஸும் சாப்பிட்லாம், நைட்டு டின்னர் கூட செஞ்சுக்கலாங்க. நீங்களும் செய்யுங்க. பார்த்து பத்திரங்க இருங்க. பாய்.